வாழ்க்கையில் நான் நினைத்தது எதுவும் கிடைக்காமல் போகும்போதெல்லாம் ஆதரவாய் வந்து என்னிடம் ஆறுதல் சொல்கிறது இந்த தனிமை. வாழ்க்கை என்னும் வரைபடத்தில் சந்தோஷம் என்னும் நதியை தொலைத்து கவலை என்னும் தீவில் கரை ஒதுங்கி நிற்கிறேன் ஒரு தனிமரமாக. தனிமையை நினைத்து கவலை கொள்ளாதே. தனிமைதான் உலகத்தையும் வாழ்க்கையையும் புரிய வைக்கும். பேசாத மௌனங்கள் குழந்தை போல் ஆனதே, இரவோடு கண்ணீரும் காணல் நீர் ஆனதே, அன்பும் ஆதரவும் மருந்தாகி போனதே, என் தனிமைக்கு துணையாரும் இல்லாமல் போனதே. தனிமை என்பது தவிப்பு, துணையை தேடும் துடி. தனிமை ஒன்றும் எனக்கு புதிதல்ல, தனிமைக்கு நான் புதிதல்ல. புதுமையெல்லாம் என்னை புதியதாய் பார்ப்பவர்களுக்குத்தான். தனிமை இயற்கை மட்டும் எப்போதும் துணையாக இருக்கும். உன் மன அமைதிக்கு தனிமைதான் சிறந்த மருந்து. தனிமையில் கடலை ரசித்தால் ஆர்ப்பரிக்கும் அலையும் அமைதியாக இருக்கும். தனிமை மௌனம். தனிமை கொடுமைதான், இருந்தாலும் அதில் காயம் இல்லை, காயப்படுத்த யாரும் இல்லை என்பதால் இது இனிமைதான். சுற்றி 1000 உறவுகள் இருந்தாலும் நம்பி ஏமாந்த மனதுக்கு ஆறுதல் தனிமைதான். வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள், சிலர் கதை கேட்க விரும்புகிறார்கள், பலர் அதையும் கேட்பதில்லை. தனிமையில் இருப்பதாக நினைத்து ஒருபோதும் உங்கள் தரத்தை குறைக்க வேண்டாம். தவறான நபருடன் இருப்பதை விட தனிமையில் இருப்பது நல்லது. தனிமை கொடுமை என்பார்கள், ஆனால் அதில்தான் உண்மையான நிம்மதி கிடைக்கின்றது. சந்தேகம் இல்லை, துரோகம் இல்லை, பொய் இல்லை, ஏமாற்றம் இல்லை, அழுகையும் இல்லை. மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை கூட சில நேரம் தனிமை தந்துவிடும். சில நேரங்களில் தனிமையில் கடப்பது கடினம், சில நேரங்களில் தனிமைதான் இனிமை. உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. பிறப்பும் தனியாகத்தான், இறப்பும் தனியாகத்தான். தனிமை என்பது ஒரு வகை போதை. ஒரு முறை அனுபவித்து விட்டால் அதிலிருந்து மீள முடியாது. ஒரு போலியான உறவை நேசித்து நாமே நம் மனதை காயப்படுத்தி கொள்வதை விட தனிமை மேலானது. தனித்து நிற்கும் போதுதான் தெரிகிறது தனிமை மட்டும்தான் நிஜம் என்று. தனிமை கொஞ்சம் வித்தியாசமானது. மறக்க வேண்டியதை நினைக்க வைக்கும், நினைக்க வேண்டியதை மறக்க வைக்கும். தூக்கி எறியப்படும் தருணங்களில்தான் பிறர் மனதில் நாம் எந்த இடத்தில் இருந்தோம் என்று யோசிக்க தூண்டுகிறது. பல கனவுகளோடு வாழ நினைத்த வாழ்க்கை கடைசியில் ஒரு கனவாகவே கடந்து போகிறது. தனிமை என்பது வலி என்று யார் சொன்னது? தனிமை என்பது வலி, நம்மை பற்றி நமக்கே புரிய வைக்கும் நிலை. தனித்து இருப்பவர்கள் எப்போதும் தனியாக இருப்பதில்லை, பிடித்த ஒருவரின் நினைவுகளோடு தான் இருப்பார்கள். தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே. போலியான உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படு. எத்திசை சென்றாலும் அத்திசை வந்து என்னை வாரியணைத்துக் கொள்கிறது தனிமை. தனிமை கொடுமைதான், இருந்தாலும் அதில் காயம் இல்லை, காயப்படுத்த யாரும் இல்லை என்பதால் அது இனிமைதான். தனிமையின் கொடுமை தெரிந்தவர்கள் ஒரு நாளும் தாம் நேசிப்பவர்களுக்கு அதை பரிசளிக்க மாட்டார்கள். போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடிதல்ல. யாரும் இல்லாமல் இருப்பது தனிமை அல்ல, சுற்றி எல்லோரும் இருந்தும் யாரும் இல்லாத ஒரு உணர்வை தருவதே தனிமை. வாழ்க்கையின் இன்னொரு பகுதியை காட்டியது தனிமை. அப்போ சிந்தித்து பார்க்கும் போதுதான் புரிந்தது என் வாழ்க்கையின் நிலைப்பாடு. உண்மையான காரணங்கள் இருந்து பிரிவை தருபவர்களை விட நம்மை பிடிக்காத காரணத்தால் சில காரணிகளை அவர்களாக உருவாக்கி தீராத சோகத்தையும் தீர்க்க முடியாத தனிமையையும் தருபவர்களே இங்கு அதிகம். உரிமையில்லாத இடத்தில் எதையுமே எதிர்பார்ப்பது தவறு. பிடிக்கவில்லை என விலகி செல்பவர்களிடம் காரணம் கேட்காதீர்கள். காரணங்கள் அவர்களுக்கு தகுந்தாற்போல் உருவாக்கப்படலாம். நம்முடைய வழி பிறருக்கு சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய சிரிப்பு பிறருக்கு வழியாக இருக்கக்கூடாது. சேர்ப்பது மிக கடினம், செலவு செய்வது மிக எளிது. பணம் மட்டுமல்ல, அடுத்தவர் உள்ளத்தில் நாம் சேர்த்து வைக்கும் நல்லெண்ணம் கூட. எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லை, அவமானப்படவும் தேவையில்லை. வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே. உன் மன நிறைவுக்காக உன் பிடித்ததை பெருமையோடு செய். பாசம் தேடி அலைவதில் பாதி வாழ்க்கை முடியும், வைத்து அழுவதில் மீதி வாழ்க்கை தொலையும். தலைக்கு மேல் யாரையும் தூக்கி வைத்துக் கொள்ளாதீர்கள். தூக்கி எறிய நினைக்கும் போது கிடைக்கவில்லை, கிடைக்கும் வழியை எதை கொண்டும் சரி செய்ய இயலாது. உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கும் நிலவுக்கே அம்மாவாசை என்கிற கருப்பு பக்கம் இருக்கும்போது நம் வாழ்க்கை எம்மாத்திரம். உறவுகள் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை, காயப்படுத்திவிட்டு அதனை நியாயப்படுத்தும் போதுதான் வலிக்கிறது. கவனித்து பாருங்கள். சிலர் தவறு செய்துவிட்டால் மன்னிப்பு கேட்பதற்கு பதில்
நம்முடன் பேசுவதையே நிறுத்தி விடுவார்கள். சில நிமிடம் புரிதல் இல்லாமையால் பல வருட பிரிதல் காண்கிறது. பல உறவுகள் ஆதலால் தானோ என்னவோ புரிதல் இல்லாத வாழ்க்கை பலருக்கு பூஜ்ஜியமாய் போயுள்ளது. புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது. சிறிது நேரம் மிதக்கலாம், தொலைதூரம் கடக்க முடியாது. பக்கபலமாக இருக்க வேண்டிய உறவுகள் எல்லாம் தவறான புரிதல்களால் நம்மை பலவீனப்படுத்தியே செல்கிறது, வார்த்தையாலும் செய்கையாலும். தனிமையே, நீ என்னை தேடி வரும்போதெல்லாம் நான் உன்னை மதிக்கவில்லை. இப்போ உன்னை தேடி தேடி வருகிறேன். நீ என்னை மதிக்க மாட்டாயா? தனிமை வாழ்வின் ரகசியங்களை கற்றுக் கொடுக்கும் வகுப்பறை. வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள். சிலர் கதை கேட்க விரும்புகிறார்கள். பலர் அதையும் கேட்பதில்லை. தனிமையில் இருப்பதாக நினைத்து ஒருபோதும் உங்கள் தரத்தை குறைக்க வேண்டாம். தவறான நபருடன் இருப்பதை விட தனிமையில் இருப்பது நல்லது. சுற்றி 1000 உறவுகள் இருந்தாலும் நம்பி ஏமாந்த மனதுக்கு ஆறுதல் தனிமைதான். எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் தனிமைதான் உன்னை ஆறுதல் படுத்துகிறது என்றால், நாம இல்லைனா கொஞ்சம் கூட கவலைப்படாத உறவுகள் இருந்தும் அன்பை எதிர்பார்ப்பதை விட தனிமை சிறந்தது. தனித்திருந்து விழித்திருந்து பழகிப்போன எனக்கு இப்போது தனித்திருப்பதும் விழித்திருப்பதும் பெரியதாய் ஒன்றும் தெரியவில்லை. தேடிச் சென்று அன்பை நிரூபிக்க நினைக்காதே. ஆசையாய் போனால் அவமானம்தான் மிஞ்சும். பேச நேரம் இல்லை என்றால் நம்பாதீர்கள். அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை என்பதே உண்மை. சில நேரங்களில் தனிமை கடினம், சில நேரங்களில் தனிமைதான் இனிமையான தருணம். உண்மையான ஒருவரை நேசித்துப் பாருங்கள். சத்தம் இல்லாமல் அழுவது எப்படி, நடைபிடமாக வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்வீர்கள். நான் வெறுத்து விட்டேன், மரணம் வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன். தனிமை என்பது தனியாக இருப்பது அல்ல, எல்லோரும் இருந்தும் நமக்காக யாரும் இல்லாதது போல் உணர்வதே. 800 கோடி மக்களில் ஒருவர் இல்லாவிட்டால் தனிமையில் தவிப்பீர்கள் என்றால் அது அன்பு அல்ல, அது சிக்கி போதல். நான் ஒருபோதும் தனிமையில் இருந்ததில்லை. ஏனென்றால் படைப்பின் மூலமான என்னை ஒரு கணமும் பிரிந்ததில்லை. அது யாரையும் ஒரு கணமும் பிரிந்ததில்லை. மனிதர்கள் தனியாக இருக்கும்போது ஆன்மீகமாய் ஆகிறார்கள். பலருடன் இருக்கும்போது மதச்சார்புடையவர்களாய் ஆகிறார்கள். தனிமையில் இருக்கும்போது நீங்கள் துயரமாக இருக்கிறீர்கள் என்றால் மோசமான துணையுடன் இருக்கிறீர்கள் என்பது தெளிவு. தனித்துவமாக இருக்க விரும்புவதால் படைப்பில் இருந்து உங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிறீர்கள். பிறகு தனிமையில் இருப்பதாக வருத்தப்படுகிறீர்கள். தனிமையை நினைத்து கவலைப்படாதே. தனிமைதான் உலகத்தையும் வாழ்க்கையையும் புரிய வைக்கும். ஆசைப்படுவதற்கும் ஒரு தகுதி வேண்டும் என்பதை அடிக்கடி நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றது வாழ்க்கை. உன்னை தனிமைப்படுத்த நினைப்பவர்களுக்கு தெரியாது, நீ இல்லாது போனாலும் அவர்களைத்தான் தனிமைப்படுத்துவார்கள் என்று. பிடித்தவர்களை பிரிந்து வாழும் ஒரு தனிமை, பிடிக்காத சிலர் உடனிருப்பதும் தனிமை. முயற்சி திருவினையாக்கும்.